கனடாவிலிருந்து ஈராக்கிற்கு கடத்தப்படவிருந்த துப்பாக்கி பகுதிகள் பிடிபட்டது தொடர்பாக கனடாவில் உள்ள புதிய தலைமுறை செய்தியாளர் மானசா தரும் தகவல்களை பார்க்கலாம். பல மிடில் ஈஸ்ட் நாடுகளில் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் குறிப்பாக ஈராக்கில் நடக்கும் போரிற்கான ஆயுதங்களை கனடாவிடம் இருந்து பெற முடியாது என்று யுனைடெட் நேஷன்ஸ் ஈராக்கிற்கு தடை விதித்துள்ளது. இது சம்பந்தமாக கனடா பக்கம் இருக்கும் நயகரா ஃபால்ஸ் அருகில் கனடா பார்டர் சர்வீசஸ் ஏஜென்சி ஒருவரை கண்டிருக்கிறது. இவரிடம் விசாரித்த போது கார் பாகங்களை ஈராக்கிற்கு அனுப்பியதாக ஒரு ரசீதை இவரிடம் கண்டிருக்கிறார்கள். மேலும் விசாரித்த போது துப்பாக்கி பாகங்கள் கொண்ட புகைப்படங்களும் இவரிடம் இருந்திருக்கின்றது. அந்த புகைப்படங்களில் இருக்கும் அனைத்து பொருட்களும் டொரண்டோ சர்வதேச விமான நிலையத்தின் ஏர் கார்கோ பகுதியில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த கார்கோவை ஈராக்கிற்கு அனுப்ப விடாம தடுத்திருக்கிறார்கள். பல கை துப்பாக்கி வகைகள், துப்பாக்கி பாகங்கள் மற்றும் போலீஸ் பதக்கங்கள் என பல பொருட்களை அதில் கண்டிருக்கிறார்கள். அதில் கண்ட அனைத்து பொருட்களும் யுனைடெட் நேஷன்ஸ் ஈராக்கிற்கு விதித்த தடைகளை மீறுவதாக இன்று உறுதி செய்திருக்கிறார்கள். விசாரித்த அந்த ஒரு நபரை கனடா உள்ளே நுழைய விடாமல் யுஎஸ்ற்கு திரும்ப சொல்லிவிட்டார்கள். புதிய தலைமுறைக்காக கனடாவிலிருந்து மானசா.